எவ்வளவு செய்தாலும் உடனே காலியாகும், வயிறு நிறைய. இது ஒன்று போதும். இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்து ஒரு முறை அலசிட்டு தண்ணி ஒட்ட வடிவிட்டு ஊற விட்டுடுங்க. இதோட சேர்க்கறதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வெல்லம் கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுடுங்க. இப்போ அவல் ஊறனதும் அதோட 1/2 கப் அளவுக்கு ரவை கூடவே கரைய வச்ச வெள்ளை கரைசலையும் வடிகட்டி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. ஊறனதும் நல்லா ரவெல்லாம் ஊறி சாஃப்டாக திக்காக இருக்கும். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து கலந்துக்கங்க. வெள்ளை கரைசல் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருந்தா அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி திக்காகவே கலந்து எடுத்து இதை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. பவுலில் நல்லா பரவலாக நெய் தடவிட்டு கலந்து வச்ச மிக்சிங்கை மாற்றி எல்லாத்தையும் ஈவனாக சமன்படுத்திட்டு இது மேலே துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காயை தூவி இதை அப்படியே குக்கரில் 10 நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கங்க. விசில்லாம் போடாமல் இது மாதிரி 10 நிமிஷம் வெந்தாலே போதும். வெந்து சாஃப்டாகிடும். இதை நீங்கள் இட்லி பாத்திரத்துலையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்த பிறகு